விளங்கிறாதீங்க, தப்பா விளங்காதீங்க. சஹாபி பெண்மணிகள் அங்க போய் நின்று வரவேற்கிறது, ஜிஹாது முடிஞ்சு தீனை காப்பாத்தி கொண்டு வராங்க, அதனால போறாங்க, போய் நின்று வரவேற்பாங்க. அப்ப ஒவ்வொரு சஹாபிகள் வரும்போது அந்தந்த கூட்டத்தார்களை சந்தோஷமாக வரவேற்று வீட்டுக்கு அனுப்பி அழைச்சிட்டு போவாங்க. அவர்கள் காயங்களோட வந்தா அந்த காயத்துக்கு சிகிச்சை அளிப்பாங்க. அவர்கள் உடல்நலம் குன்றி வந்த அவர்களை தூக்கிட்டு போறதுக்கு சஹாபி பெண்மணிகள் முனையில வந்து நிற்பாங்க, அந்த ஊருடைய எல்லையில வந்து நிற்பாங்க. இப்படியாக ஒரு பெண்மணி வந்து நிற்கிறார். அவள் கேட்கிற கேள்வி ஒதுக்கிடுமா, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க இந்த ஜிஹாதுல? திரும்பி வர்றாங்க, உஹதுக்கு போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் அங்க கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி பரவிருச்சு. அதனால ரசூலுல்லாஹ் வர்றதை எதிர்பார்த்து இருக்கிற அந்த பெண்மணி. அப்போ ஒரு சஹாபி சொல்றாரு, உன்னுடைய கணவர் இந்த ஜிஹாதுல ஷஹீத் ஆயிட்டாருமா? எப்படி இருக்கும்? கணவர் ஷஹீத் ஆயிட்டா அடுத்த செகண்ட் நான் விதவை ஆயிட்டனே, முடிஞ்சு போச்சே என் வாழ்க்கையேன்னு கதர்ல அந்த அம்மா. அப்படியா? ரசூலுல்லாஹ் இப்படி இருக்கிறாங்க. என்ன முஹப்பத், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன் இறந்தது பெருசா தெரியல, ரசூலுல்லாஹ் சலாமத்தா இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க அந்த பெண்மணி. இதெல்லாம் நாம சொல்றதுக்கு கேட்கறதுக்கு வேண்டாம், ஈஸியா இருக்கலாம். அந்த நிலைமையில கொஞ்சம் நம்மளை வச்சு பார்த்தா நம்மளால விளங்கவே முடியாது. இப்படியுமா ஒரு காதல்? ரெண்டாவது அங்கே நிக்கிறாங்க, மறுபடியும் இன்னொரு சஹாபி சொல்றாரு, உன்னுடைய மகன் இதுல ஷஹீத் ஆயிட்டான், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? மூன்றாவது உன்னுடைய சகோதரனும் இதுல ஷஹீத் ஆயிட்டான். நாலாவது சொல்றாரு, உன்னுடைய தகப்பனும் ஷஹீத் ஆயிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்மணிக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்க? தகப்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தகப்பட தான் நேசிப்பா அதிகமா, அம்மா விட. தகப்ப சப்போர்ட், தகப்பனும் போயிட்டாரு. சகோதரன் அடுத்தது, சகோதரனும் போயிட்டாரு. கணவரும் போயிட்டாரு. கடைசியா பார்த்துக்க போறது புள்ள, அவனும் போயிட்டான். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரே போர்ல, அந்த ஒரு போர்லயே முழுக்க முழுக்க விதவையாக்கப்பட்ட மட்டுமல்ல, அனாதையாக்கப்பட்ட மட்டுமல்ல, தனித்து விடப்படுகிறாள் அந்த பெண்மணி. கடைசியாக அவருடைய மகன் இறந்து விட்டான்ங்கிற செய்தியை கேட்டு அவ சொன்னதுல தெரியுமா, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? சஹாபாக்கள் ஆச்சரியம் பார்க்கறாங்க, என்ன பெண்மணி, எவ்வளவு முஹப்பத். ரசூலுல்லாஹ் வந்து பார்த்த பிறகு ரசூலுல்லாஹ் சலாமத்தாக இருக்கிறார்கள் என்ற அந்த நிலைமையை அவள் கண்ணால் பார்த்த பிறகுதான் அவர்களை நினைத்து அழுக ஆரம்பிச்சாலும் அவர் எழுதியிருக்கிறார். என்ன முஹப்பத்! இதெல்லாம் நம்மள பேசிலாம் நம்மள விளங்கிய முடியாத விஷயம். இதெல்லாம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேல வச்ச அன்பு, ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சஹாபாக்கள் மேல வச்ச அன்பு நம்மளால விளங்கிக்க முடியாது. ஆயிஷா ரஸியல்லாஹு நம்மள அதிகமா கேட்டதுதான். ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய ஆயிஷா நாயகி மடியில ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறாங்க. இப்பெல்லாம் தலை வச்சு படுக்கிறதே கிடையாது. புருஷன் தலையில வச்சு படுத்தான ஒரு உழுக்கு தான். நீ என்னன்னா ஒக்காக்கு செய்யற, ஓமாக்கு செய்யற, ஓத்தாளுக்கு செய்யற ஆரம்பிச்சிடும். அப்படி படுக்க முடியுதா? அல்லாஹ் அக்பர். படுத்தா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அக்பர். சில நல்லடியார்கள் இருக்கிறீங்க, அது வேற விஷயம். ஆயிஷா நாயகத்துடைய மடியில ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா, என்ன கேட்கறாங்க? யா ரசூலல்லாஹ், இந்த சான்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் முஹப்பத்தோட இருக்கிறாங்க, பிரியமா இருக்கிறாங்க, எந்த டென்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. இந்த சான்ஸை நான் நல்லா உபயோகப்படுத்திக்கணும் கேட்கறாங்க. ஆயிஷா ரஸியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. சொல்லுங்க ஆயிஷா, உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ உள்ள பெண்மணி நாம கேட்டான்னு வச்சுக்கல, என்ன வேணும்னு கணவன் கேட்டுட்டான், ஜென்மத்துக்கும் அவன் திருப்பி கேட்காத அளவுக்கு பண்ணிடுவோம் நாம. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு. யா ரசூலுல்லாஹ், நான் மன்னிக்கப்படணும், அல்லாஹ் இடத்துல இருக்க எனக்காக மன்னிப்புக்காக துஆ செய்யுங்களேன். ரசூலுல்லாஹ் கையேந்திராங்க. யா அல்லாஹ், ஆயிஷா முன் செய்த பாவங்கள், பின்னால் செய்ய போக பாவங்கள், பகிரங்கமாக செய்த பாவங்கள், ரகசியமாக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். இதான் துஆ. ஆயிஷா நாயகத்துக்கு வந்து சந்தோஷமா தாங்கல. ரசூலுல்லாஹ்வுடைய நாவல வந்துட்டா முடிஞ்சு போச்சு. யாரும் இதை மாத்தலாம் முடியாது. அல்லாஹ் கோச்சிக்க மாட்டான். எப்படி நீங்களா உங்க வார்த்தையை சொல்லிட்டீங்க, நான்ல முடிவு பண்ணணும் அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க இந்த துஆவை. ஆயிஷா நாயகி வந்த சந்தோஷமா அவங்களுடைய அந்த சிரிப்பினுடைய இதுல அவங்களுடைய முகம் அவங்களுடைய மடியில படுற அளவுக்கு உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க சந்தோஷத்துல. என்ன சந்தோஷம்? நெகை வாங்கி கொடுக்கறதுன்னு சொன்னதுனால இல்ல, வீடு கட்டி தரேன்னு சொன்னதுனால இல்ல, அதாவது பயணம் நான் போறேன்னு சொன்னதுனால இல்ல. அல்லாஹ் அக்பர். எதனால? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சே என்ற சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. கேட்டாங்க, ஆயிஷா நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமா யா ரசூலுல்லாஹ், இதை விட வேற என்ன வேணும் சொன்னாங்க. இந்த துஆவை நான் என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒவ்வொருத்தனுக்காகவும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ் இடத்துல நான் மன்றாடுறேன் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். நாமெல்லாம் ஏனதான உட்கார்ந்துருக்கோம், நமக்காக மன்றாடி கொண்டு இருந்தார்கள் ரசூலுல்லாஹ். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதவரை ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டாங்க. இந்த
இந்த ரசூலுல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற அந்த பாசத்தை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக ஒவ்வொரு வகுத்திலையும் அல்லாட்ட கேட்பால சொல்ல முடியாது. தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக ஒவ்வொரு வகுத்திலையும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்பானான்னு சொல்ல முடியாது. செல்வ செழிப்போடு இருக்கணும்னு ஆசைப்படுவான், ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுவான், கண்ணியமா இருக்கணும்னு ஆசைப்படுவான், சுவர்க்கம் செல்லணும்னு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. இல்ல மாஷா அல்லாஹ், அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் கேட்க வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்கங்கறத சஹாபாக்கள் விளங்கிக்கிட்டாங்க. அதனால் சொன்னாங்க, ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ இல்லாத அந்த வாஞ்சை உங்கள்கிட்ட இருக்கு, நாங்க பார்க்கிறோம். அதனால எங்களை நீங்க கரை சேர்க்காதவரை நீங்கள் ஓய மாட்டீங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு இந்த ஆயத்து வருது, வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு மஹ்ஷர்ல நீங்க பிரியப்படும் அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்ன உடனே நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி லா அர்லா ஹத்தா வாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார் அவ் கமா கால், என்னுடைய உம்மத்துல ஒரு மனிதன் நரகத்தில் இருக்கும் வரை நான் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளவே மாட்டேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் நாமெல்லாம் சொர்க்கம் போகாத வரைக்கும் அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க. முதல்ல சொர்க்கம் போறது ரசூலுல்லாஹ் தான், ஓடோடி வந்துருவாங்க. நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு உள்ள போனோம், திருப்பி வெளியில பார்க்கவே மாட்டோம், முடியவே முடியாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அப்படி தீர்ப்பு செய்வான்னு வருது மஹ்ஷர்ல. மஹ்ஷர் ஏங்கிறத நம்ம விளங்கணும். நபி அவர்களை விளங்கு ஜலாலுதீன் சையீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க அவங்க தஃசீல் எழுதுறாங்க. மஹ்ஷர் என்பது நாளைக்கு மறுமையில கபர்ல தான் அஜித் சொன்னாங்க பாருங்க. கபர் சொன்னாங்க, கபர்ல 3 கேள்வி எல்லாம் கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்? உங்களுடைய மார்க்கத்தை பத்தி கேட்பான், உங்களுடைய ரப்ப பத்தி கேட்பான், நபியை பத்தி கேட்பான். அல்லாஹ் அது ஹதீஸ்ல எப்படி வருது? உங்களுடைய ரப்ப பத்தி அல்லாஹ் கேட்பான். அப்ப நீ பதில் சொல்லிட்டா சொர்க்கம் கிடையாதுங்க. அல்லாஹ் தான் ரப்பி, அல்லாஹு ரப்பின் என்று சொன்னதுனால சொர்க்கம் கிடையாது. திருப்பி அடுத்த கேள்வி இருக்கு. அடுத்த கேள்வி என்னங்க? உங்களுடைய மார்க்கம் எதை மார்க்கமாக கொண்டிருந்தாய்? இஸ்லாத்தை நான் மார்க்கமாக கொண்டிருந்தேன் சொன்னதுனால சொர்க்கம் கிடையாது. அப்படின்னா கொடுத்திருக்கணும். 3வது கேள்வி கேட்க போறான் பாருங்க அல்லாஹ். என்ன கேள்வி? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்கள்ல என்ன என்ன அது கேட்கப்படுது? இந்த நபி ஒரு நபி யாருன்னு கேட்கலையாங்க. மா குன்த தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுலி முஹம்மதா, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை காட்டப்படும். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே நீ என்ன பேசிக் கொண்டிருந்தாய்? அரபி படித்தவர்களுக்கு புரியும். மா குன்த தகூலு, நீ என்ன பேசிக் கொண்டிருந்தாய்? இந்த நபி விஷயத்திலே நீ என்ன பேசின? இந்த நபி யாருன்னு கேட்க மாட்டாங்க. இந்த நபி விஷயத்திலே நீ என்ன பேசிக் கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும். நபியை காட்டப்படுங்க. முன்னுண்டான உம்மத்தில் கபருக்கு யாருமே நபிமார்கள் வரமாட்டாங்க, அந்தந்த கபருக்கு நபி போக மாட்டாங்க. ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஸ்பெஷாலிட்டி, ஒவ்வொரு கபருக்கும் நபி அவர்கள் வருவாங்க. ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகக்கூடிய அந்த நேரம் புது ஆடை, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நான் மௌத்தா போறேன்னு, புது ஆடைகளை உடுத்திக்கிட்டு வலம் வராங்க தெருவுல மதீனாவுல. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன இது, ரசூலுல்லாஹ் மௌத்தா போன வஃபாத்தான பிறகு இன்றைக்கு தான் உங்களை நல்ல ஆடையில சிரிச்ச முகத்தோட நாங்க பாக்குறோம், காரணம் என்னன்னு கேட்டாங்க. என்ன இப்படி கேட்டுப்பட்டீங்க? இன்னைக்கு என்னுடைய மௌத்துடைய நாள். இன்னைக்கு நமக்கு மௌத்து இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு ஐசியூல தான். ஏன்னா உடனே ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் ஏறிக்கும் நெஞ்சில. அவங்க பிலால் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா தெரியுது இன்னைக்கு தான் மௌத்தா போறோம்னு புது ஆடைகளை உடுத்திக்கிற சுத்தி வராங்க. அவங்களுடைய சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க. மகளும் மனைவியும் அழுகிறாங்க. யா வா யா ஹசனதா, எங்களுக்கு வைத்த கை சேதமே, நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போறீங்களே என்று கவலைப்படுறாங்க. அவங்க திருப்பி பதில் சொன்னாங்க, குல் யா ஃபரஹதா, எனக்கு வந்த சந்தோஷமே அப்படி சொல்லு, என்ன கவலைங்கிற அப்படின்னு கேட்கிறாங்க, அதட்டுறாங்க. கேட்டாங்க, இது எப்படி? நாளைக்கு என்னுடைய முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவங்களுடைய நண்பர்களையும் சஹாக்களையும் சந்திக்க போறேன் நானு, அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மனுஷனும் கபருக்கு போகும்போது ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. அதனால தாங்க புதுசா ஆடை உடுத்தி அனுப்பியாவது கஃபனுக்கு போடுறாங்களே. என்னத்துக்கு? நமக்கு இமாம்கள் சொல்லி கொடுத்த முறை என்ன தெரியுமா? குளிப்பாட்டி உது செய்ய வச்சு, அது ஜம்சம்ல உது செய்யறாங்க சில பேர், பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். கண்ணுல சுருமா போட்டு அத்தரு தடவி உள்ள வச்சாவது. ஏன் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போற நீ, அதனால தாங்க நம்மளை அலங்கரிச்சு கொண்டு போறாங்க அங்க. இல்லைன்னா யாரு தூக்குவா, யாரு வச்சுக்குவா? அப்ப நாம கபர்ல போனவனே முதல்ல நாம சந்திக்க போறது யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செய்த பேருபகாரம் எல்லாம் சொன்னா இல்லையா? ரசூலுல்லாஹ் அனுப்புறா கபருக்கு.
ஏன் விஷயத்துல அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, தீன் விஷயத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. தீனை பிரதிபலிக்கக்கூடிய குரானை அல்லாஹ் காட்ட மாட்டான். தீனு எதுக்காக வந்ததோ, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதற்காக வந்ததோ, அந்த அல்லாஹ் கபருக்கு சொல்ற தன்னை காட்டுறது இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை காட்டுவா. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, மா குன்த தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுலி முஹம்மதா, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த மனிதர் விஷயத்தில் நீ என்ன பேசிக் கொண்டிருந்தாய்? கேள்வி அதுதான். இன்னும் சொல்ல போனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு பேருமே இந்த ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்கன்னு எழுதுறாங்க. அவங்களுடைய ஹதீஸ்கள் எங்கேயுமே 3 கேள்வி எழுதல. நானும் ஒத்துக்கிறேன் அந்த கேள்வியை. ஆனா அவங்க எழுதுற அவங்களுடைய